ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று ஒரு வீடியோ போடும் போதெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை நம்ம முருகர் கடவுளுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றும் இல்லையா? நான் நைட்டில் தான் ஏற்றிருந்தேன். அதை 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஏற்றிருந்தேன். முருகர் கடவுளுக்கு நான் சாமி சிலை வச்சுருக்கேன். சாமிக்கு அபிஷேகம், பாலால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தயிர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், நான் மொத்தம் 5 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அப்புறமா மஞ்சள் அபிஷேகமும் செஞ்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். நான் ஏதாச்சும் தப்பாக சொன்னாலுமே, கரெக்டாக பண்ணலைன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு. எனக்கு தெரியாததை நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். சாமி சிலையை அழகாக கழுவிட்டு பன்னீரால் நல்லா சந்தனம், குங்குமம் எல்லாமே அழகாக வச்சுருந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு தாம்பழை தட்டு எடுத்துக்கங்க, ஒரு அகல் விளக்கு எடுத்துங்க, நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 6 வெற்றிலை எடுத்துங்க, நல்லா காமை கிள்ளிட்டு நல்லா நெய் தீபம் பஞ்சு திரி போட்டு ஏற்றுங்க. அதுதான் ரொம்ப விசேஷமானது. ஆல்ரெடி இந்த சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். முருகர் கடவுளுக்கு அவ்வளோ அழகாக அலங்கரித்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சாமி அவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுருந்தேன். ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருந்தேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.